ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அவல் ஜவ்வரிசியை வச்சு ஒரு புதுமையான முறையில் ரைஸ் கீர் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அவல் ஜவ்வரிசி கீர்க்கான தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கப் சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் ஜவ்வரிசி, 1/2 லிட்டர் பால். நான் ஆவின் பால் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆரோக்கியாவில் ஃபுல் க்ரீம் மில்க் கிடச்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான நட்ஸ், அதாவது முந்திரி, பாதாம், திராட்சை, தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஜீனி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். 1 கப் சுகர் எடுக்கணும். அதில் 1/2 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க, 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை பிடிக்கலங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள், அவளை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த அவளை உள்ளே சேர்த்துக்கலாம். அவளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்ல ஒரு விதமான வாசனை வரும். அந்த வாசனை வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலையுமே நான் உள்ளே சேர்த்துட்டேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா லைட்டாக நல்லா கலந்து விடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பால் வந்து நம்ம தண்ணி சேர்க்காததுனால டக்குன்னு அடிக்கடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பால் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஜவ்வரிசி சேர்க்குறோம். ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம். ஜவ்வரிசியும் அவளும் எந்த அளவுக்கு ஸ்லோ குக்கிங்காக ஆகுதோ அந்த அளவுக்கு கீர் ரெசிபி சூப்பராக இருக்கும். பாலில் வந்து ரெண்டுமே ஈவனாக குக்காகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து சாப்பிடையில உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுங்களாம். இந்த டைமில் வந்து நம்ம இந்த கீருக்கு தேவையான வாசனைக்கு தேவையான ஏலக்காயை தான் நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். ஏலக்காய் ரொம்ப எடுத்துக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காயை நம்ம வந்து கல்லில் தட்டிட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஏலக்காய் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சில பேருக்கு ஏலக்காய் சேர்க்குறது பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுறேன். இது பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறோம். கண்டென்ஸ் மில்க் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கீர்னு வந்துட்டாவே நம்ம இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் சுகர் சேர்த்துருக்கேன் இல்லையா, சுகரை ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன். அரை கப் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம். 1/2 கப் வந்து நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் எதுக்காக அப்படின்னா, அந்த கலருக்காக தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல கேரமலைஸ் கலர் வரும், அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம். நாட்டு சக்கரை பிடிக்காதவங்க இதையுமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே வாக்கில் நீங்கள் சீனி ஒரு கப்பாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை சேர்த்து நல்லாவே கலந்து விடலாம். நல்ல கோல்டன் கலர் வருது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த இனிப்பு சுவையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதாவது 1 ஸ்பூன் கிடையாது, ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நான் லைட்டாக லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு பொறுமையாக வறுபடணுமோ அந்தளவுக்கு வறுபடட்டும். நல்லா கோல்டன் கலரில் வரணும் திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாமே. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து கலர் நல்லா கொடுக்குது பாருங்கள். இந்த டைமில் இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம ரெடியாக இருக்கிற கீரில் வந்து நம்ம சேர்த்துடலாம். கீரில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த பேனில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே அந்த கீர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பேனில் ஒட்டி இருக்கிற மீதி இருக்கிற நெய்யும் நம்ம அந்த தண்ணியோட வந்துடும். அதே நேரம் நம்ம காற்றுப்பட்டு அந்த ஜவ்வரிசி அவல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உரைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணையில் உங்களுக்கு கரெக்டான லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கீர். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து உள்ளே ஊற்றி கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான ரொம்ப ஸ்வீட்டான நமக்கு அவல் ஜவ்வரிசி கீர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. டக்குன்னு ஏதாவது வந்து விருதாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சட்னி வந்து செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. இது வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி சீக்கிரமாக இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கார்னிஷ்க்கு நம்ம கொஞ்சமாக பாதாம் போட்டுக்கலாம். பாதாம் வந்து நான் சும்மா கார்னிஷ்காக தான் போடுறேன். பாருங்கள், நம்ம வந்து சூடாக சுவையாக வந்து நம்ம எல்லாருக்குமே சர்வ் பண்ணிடலாம். என் பசங்களுக்கு ரொம்ப இந்த கீர் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லா குட்டீஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.